السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله. صدق الله العظيم. فقال حبيبنا محمد رسول الله صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழும் புகழ்ச்சியும் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய திருத்தூதர் சன்மார்க்க போதகர் சரித்திர நாவலர் சமூகத்தின் மீது அளவு கடந்த பிரியம் கொண்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முஃமினீன்கள், முத்தகீன்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கும் நம் அத்துணை நபர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்திலே இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போல் நாளை சுவனத்தின் அதிபதியாம், அகிலத்தின் அருள்கொடையாம், கோடான கோடி மக்களின் இதய துடிப்பாம் அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்ப்பானாக. கொடிய நோய்களை விட்டும் கெட்ட மௌத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள் புரிவானாக என்று துஆ செய்து என் உரையை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய நவீன உலகத்தில் நபியினுடைய நேசம் தேவை என்ற தலைப்பிலே இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலுமே இன்றைய காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதுண்டான நேசத்தை மக்களுக்கு மத்தியிலேயும் சமுதாயத்திற்கு மத்தியிலேயும் போதிக்க வேண்டிய கட்டாயத்திலே இன்றைய சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த சமூகத்திற்காக வேண்டி உடலாலும் பொருளாலும் வாழ்க்கை முழுக்க ஆயுள் முழுக்க இந்த சமூகத்திற்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்து இந்த தீனுல் இஸ்லாம் இன்று வரைக்கும் உயிர்ப்பித்திருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒற்றை வார்த்தை மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. எனவே மக்களுக்கு மத்தியிலே பிள்ளைகளுக்கு அவர்கள் மீதுண்டான நேசத்தையும் அவர்கள் மீது எப்படி நேசம் கொள்ள வேண்டும் என்ற உரையையும் மக்களுக்கு மத்தியிலே சொல்ல வேண்டும். ஏனென்றால் இன்றைய தலைமுறைகள் என்பது உலகத்தினுடைய ஆசைகளுக்காக வேண்டி, உலகத்தினுடைய இன்பங்களுக்காக வேண்டி இன்றைய தலைமுறைகள் சினிமா துறையினுடைய நபர்களை தன்னுடைய ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு அவர்களை போடு நடை, அவர்களை போன்று உடை, அவர்களை போன்று உண்டான கட்டிங் முழுக்க அவர்களுடைய பாவனையிலேயே இன்றைய சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த சமூகத்திற்கு மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிரியம் என்பது, அவர்கள் மீதுண்டான நேசம் என்பது நம்முடைய சமுதாயத்திற்கு மிக முக்கியமாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற வேண்டும் என்றால், அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்றால், அவன் என்ன தொழுதாலும் நோன்பு வைத்தாலும் ஹஜ் செய்தாலும் உம்ரா செய்தாலும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ்
ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ், என்னுடைய நேசம் உங்களுக்கு வேண்டுமா, என்னுடைய நெருக்கம் உங்களுக்கு வேண்டுமா, ஃபத்தபிஊனி, என் ஹபீபான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்ற வார்த்தையை குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்போ ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற வேண்டும் என்றால், அவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்றால், பெருமானார் மீது உண்டான நேசம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற முடியாது. பெருமானார் மீது நேசம் வைக்காமல் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற முடியாது என்பதை அல்லாஹு தஆலா தெளிவாக குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே இன்றைய தலைமுறைகள் அதை சிந்தித்து பார்க்க கடமைப்படுகிறோம். பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை வளர்க்கும் விஷயத்திலே, அவர்களுக்கு கல்விகளை போதிக்கும் விஷயத்திலே நிச்சயமாக பெருமானார் மீது உண்டான அன்பையும் அவர்கள் மீது நேசத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஆர்வத்தையும் இன்றைய சமுதாயம் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. ஏன் தெரியுமா? பெருமானார் ஒரு ஹதீஸிலே இப்படி சொல்லுவார்கள், ஒரு மனிதன் உண்மையான முஃமினாக இருக்க வேண்டும் என்றால், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா கூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன், அவன் தன்னை பெற்றெடுத்த தந்தை தாயை விட, அவன் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, உலக மக்கள் அனைவர்களை விட என் மீது அவன் அதிகமாக நேசம் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த இடத்தில் நேசத்தை நாம் விடுகிற பொழுது ஒரு பரிபூர்ணமான முஃமினாக இருப்பதை அங்கே நாம் தவற விடுகிறோம். அல்லாஹு தஆலா அதை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக. ஏன் தெரியுமா? இன்று சின்ன வயதிலே நாம் போதிக்க வேண்டிய ஒரு கல்வி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான ஒரு அழகிய வழியை சொல்லிக் கொடுத்தார்கள் இந்த சமுதாயத்திற்கு. என்ன தெரியுமா? அஸ்திபு அவுலாதக்கும் பி அலா ஸலாசி ஹிசாலின், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சிறு பிராயத்திலேயே 3 விஷயங்களை கொண்டு ஒழுக்கங்களை கற்றுக் கொடுங்கள். அதில் முதலாவது சொன்னார்கள் பெருமானார், ஹுப்பி நபியுக்கும், நபியினுடைய நேசத்தை சொல்லிக் கொடுங்க. சின்ன பிள்ளை வளருகிற பொழுது அந்த பிள்ளைக்கு போதிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், ஹுப்பி நபியுக்கும், உங்கள் நபியுடைய நேசத்தை சொல்லிக் கொடுங்கள். இரண்டாவது பெருமானார் சொன்னார்கள், வஹுப்பி அஹ்லி பைத்திஹி, பெருமானாருடைய வம்சாவளிகள் குடும்பத்தை குறித்து அவர்களுடைய கண்ணியங்களை குறித்து சொல்லிக் கொடுங்கள். இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகளுக்கு அஹ்லு பைத் என்று சொன்னால் யார் என்று தெரியாது. பெருமானாருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்றால் அதற்கான விளக்கம் தெரியவில்லை. காரணம், ஆரம்ப படிப்பிலே, ஆரம்ப காலத்திலே அவர்களுக்கு போதிக்க வேண்டிய கல்வியிலே இன்றைய சமுதாயம் பின்தங்கி இருக்கிறது. மூன்றாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வகிராஅத்தில் குர்ஆனி, குர்ஆனை ஓதுவது என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சிறு வயதிலேயே உங்கள் பிள்ளைகளுக்கு 3 விஷயங்களை போதித்துக் கொடுங்கள். ஹுப்பி நபியிக்கும், நபியினுடைய நேசத்தை சொல்லிக் கொடுங்கள். பெருமானாருடைய வம்சாவளிகளை குறித்து அவர்களுடைய குடும்பத்தை குறித்து சொல்லிக் கொடுங்கள். குர்ஆனை ஓதுவதை கற்றுக் கொடுங்கள், சொல்லிக் கொடுங்கள். ஏன் தெரியுமா? இன்னைக்கு சின்ன வயசிலேயே வளருகிற பொழுது அவ சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? சினிமா துறையினுடைய நபர்களினுடைய பெயர்களை குறிப்பிட்டு, நான் அவர்களை போன்றுதான் வரப்போகிறேன், அவர்களை போன்றுதான் உடை அணிகிறேன், அவர்களை போன்றுதான் பாவனைகள், பேச்சுகள், செயல்கள் அனைத்தும் அந்த சினிமா துறையை சார்ந்த நபர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு இன்றைக்கு சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கடமைப்படுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சஹாபாக்கள் வைத்த நேசம் எப்படி இருந்தது? வெறுமன வாயால் நாங்கள் நபியை நேசிக்கிறோம் என்று சொன்னால் போதாது. நேசிப்பதனுடைய வெளிப்பாடு பெருமானார் காட்டிய வழிமுறைகளை, நெறிமுறைகளை வாழ்க்கையில எடுத்து நடக்க வேண்டும். அதுதான் பெருமானார் மீது உண்டான நேசத்தை வெளிப்படுத்துவது. உம்மா வாப்பாவை பிரியப்படுறோம் நம்ம வாயில சொன்ன போதாதான், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் இல்ல. அதே மாதிரி தந்தையும் தாயும் தன் மகனை பிரியப்படுகிறார்கள் என்று நாவால் சொன்னால் போதுமா?
படிக்கிற காலத்தில், ஓதுகிற காலத்தில் அவனுக்கு தேவையான உடைகள், உணவுகள், ஆடைகள் அனைத்துமே பெற்றோர்கள் வாங்கி கொடுக்கிறார்களே. என்ன காரணம்? அந்த பாசத்தினுடைய வெளிப்பாடுதான் அது. அதே போன்றுதான் பெருமானாரை நேசிக்கிறோம் என்று வெறும் நாவால் சொன்னால் போதாது. மாறாக வாழ்க்கையில் பெருமானார் கற்றுக் கொடுத்ததை அனைத்தையுமே வாழ்க்கையிலே செயல்படுத்துவதுதான் பெருமானார் மீது நேசம் கொள்வதற்கான அடையாளம். சஹாபிகள் இதற்கு மிகப்பெரிய முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கிறார்கள். எல்லா சஹாபிகளும் உயிரை விட, உடைமைகளை விட, தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, தாயை விட, தந்தையை விட பெருமானாரை நேசித்தார்கள் வாழ்க்கையிலே என்ற எத்தனையோ வரலாறுகள் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது. பெருமானாரை எப்படி நேசம் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு எப்படி நேசத்தை போதிக்க வேண்டும் என்ற வழிகள் எல்லாம் சஹாபிகள் மூலமாக இந்த சமூகத்திற்கு பெருமானார் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். செய்தான் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரின் மீது அளவு கடந்த பாசம் கொண்டவர்கள். கடுமையான பாசம். வாயால் சொன்னால் போதுமா? வாழ்க்கையில் காட்டினார்கள். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையில் காட்டினார்கள். கடுமையான பாசம் பெருமானாரின் மீது கொண்டவர்கள் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு. ذات யௌமின், ஒரு நாளே பெருமானாரை பார்ப்பதற்காக வருகை தருகிறார்கள். வகத் தகய்யர லௌனுஹு, அவர்களுடைய முகத்திலே கலர்கள் எல்லாம் மாறி போய் கிடக்கிறது. சொல்லுவோம்ல, ஒருத்தர் வந்தா என்னப்பா உனக்கு மூஞ்சி மாறி எல்லாம் கிடக்குது அப்படின்னு. அந்த மாதிரி சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரை சந்திக்க வருகிறார்கள். தகய்யர லௌனுஹு, அவர்களுடைய நிறம் எல்லாம் மாறி போய் இருக்கிறது. வனஹல ஜிஸ்முஹு, அவர்களுடைய உடல் எல்லாம் மெலிந்திருக்கிறது. யுஅரஃபு ஃபீ வஜ்ஹில் ஹுஸ்ன், அவர்களுடைய முகத்தில கவலையினுடைய வெளிப்பாடு தெரிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா சௌபான் மா கய்யர லௌனக, உன முகமெல்லாம் மாறி இருக்குது, உனக்கு என்னாச்சு? முகமெல்லாம் மாறி இருக்கிறத, என்னாச்சு உனக்கு? சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நாயகமே, எனக்கு நோய் ஏற்பட்டதால் இப்படி என் முகம் மாறவில்லை, என் உடல் பலவீனத்தால் நான் இப்படி மாறவில்லை. என்ன காரணம் தெரியுமா நாயகமே? உங்களை பார்க்காத நேரத்தில் நான் இருக்கிற பொழுது உங்களை பார்க்க முடியவில்லையே என்ற கவலைகள் என் முகம் மாறிவிட்டது. உங்களை பார்க்க முடியவில்லையே என்ற கவலையில் என் உடல் எல்லாம் மெலிந்து போய் என் முகத்தில் இருக்கும் கலர் எல்லாம், முகமெல்லாம் மாறி போய்விட்டது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு, நாயகமே, உலகத்திலே சில மணி நேரம் கூட உங்களை பார்க்காமல் இருந்து விட்டால் என் உடல் எல்லாம், முகமெல்லாம் மாறி போய் விடுகிறது. மறுமையிலே நீங்கள் உயர்வான சொர்க்கத்திலே அல்லவா இருப்பீர்கள், உயர்வான சொர்க்கத்தில் இருப்பீர்களே, நாங்கள் ஏதாவது ஒரு மூலையில் இருப்போம் நாயகமே சொர்க்கத்திலே. அடுத்த வார்த்தையை சொல்றாங்க, ஒருவேளை நான் நரகத்திற்கு போய்விட்டால் வாழ்க்கை முழுக்க உங்களை பார்க்க முடியாத நிலைமை எனக்கு ஏற்பட்டு விடுமே நாயகமே. அதை நினைத்து நினைத்து என்னுடைய முகமெல்லாம் மாறி போய் உடலெல்லாம் மெலிந்து போய்விட்டது நாயகமே என்று சொல்லி பெருமானாரிடத்தில் அழுகிறார்கள். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னால் பெருமானாரின் மீது நேசம் வைக்கிறோம் என்று வாயால் சொன்னவர்கள் எல்லாம் சஹாபிகள், வாழ்க்கையால் சொன்னவர்கள் சஹாபிகள். இன்றைய தலைமுறைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எப்படி போதிக்கிறோம்? பெருமானாருடைய நேசத்தை போதிக்கிறோம். பெருமானாருடைய நேசம் இல்லாததால் இந்த சமுதாயம் எந்த அளவிற்கு பின்னடைவுகளை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கடமைப்படுகிறோம். ஏன் தெரியுமா? முதல் விஷயம் கல்வியுடைய விஷயம். இன்னைக்கு மார்க்க கல்விக்கு அதிகமான முக்கியத்துவங்கள் வழங்கப்படுவதில்லை. ஏனென்றால் பிள்ளைகள் 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு சென்று விட்டால் அவர்களுக்கு மார்க்க கல்வியை படிப்பதை தடையாக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறிவிட்டது. காரணம் கேட்டால், என் பிள்ளை 8ஆம் வகுப்பு படிக்கிறாள், 10ஆம் வகுப்பு படிக்கிறார், அவங்க டியூஷனுக்கு போகணும்.
அவங்க டியூஷனுக்கு போகணும், வந்து அந்த ஹோம்வொர்க் இருக்கிறது என்று சொல்லி அந்த நாள் முழுக்க கழிந்து விடுகிறது. இதில் எங்கே மதரசாவுக்கு அனுப்பி வைக்கிறீங்களுக்கு நேரம் இருக்கிறது என்ற எத்தனையோ பெற்றோர்கள் தன்னுடைய நாவால் சொல்லக்கூடிய வார்த்தைகளை இந்த சமுதாயத்திலே பார்க்க முடிகிறது. ஏன்? அந்த கல்வி இல்லாத காரணத்தினால், மதரசாவிலே மக்தபுடைய கல்விகளை கொடுக்காத காரணத்தினால் இன்றைக்கு எத்தனை எத்தனை இடங்களில் 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகள் வகுப்பறையிலே கற்பழிக்கப்பட்டு சமுதாயிலே சின்னாபீனமாகி வாழ்க்கையில் இழந்து நிற்கிறார்கள். காரணம் என்ன? நாயகத்தினுடைய நேசத்தை அவர்களுக்கு போதிக்கவில்லை, பெருமானாருடைய வழியை அவர்களுக்கு போதிக்கவில்லை, பெருமானாருடைய வழிகாட்டுதலை அந்த பெண்மணிகளுக்கு உள்ளத்தில் பதிக்க வைக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இரண்டாவது, ஆடை விஷயத்தில் இன்றைக்கு ஆடையினுடைய கலாச்சாரங்கள் இன்றைய சமுதாயத்திலே எந்த அளவுக்கு கேவலமாக இருக்கிறது என்று சொல்லிதான் தெரிய வேண்டியதில்லை. நமக்கெல்லாம் தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த அடிப்படையிலே நமக்கெல்லாம் வாழ்வை காட்டினார்களோ அந்த அடிப்படையில் வாழ்ந்தால் இன்றைக்கு உலகத்திலே அதிகமான பெண்கள் கற்பழிப்பை விட்டும் பாதுகாக்கப்படுவார்கள். அதை தவறுகிற பொழுது இன்றைக்கு பெண்கள் நிறைய இடத்திலே பாதிக்கப்படுகிறார்கள் என ஆடை கலாச்சாரத்திலே பின்தங்கி இருக்கிறது. காரணம், ஃபர்தா தடை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்தாவை கொடுத்ததே நமக்கான ஒரு பாதுகாப்பு கேடயமாக பெருமானார் கொடுத்தார்கள். ஆனால் இன்னைக்கு அந்த ஃபர்தாவை அணிந்து கொண்டு இன்ஸ்டாவிலும் பேஸ்புக்கிலும் ரீல்ஸ் போடக்கூடிய சூழ்நிலைகளாக மாறி போய்விட்டது. காரணம், ஆடை கலாச்சாரத்தில் இந்த சமுதாயம் இன்னும் தெளிவுபடவில்லை, பின்தங்கி இருக்கிறது. காரணம், பெருமானாருடைய போதனைகளை அவர்களுக்கு கொடுக்கவில்லை, பெருமானாருடைய நேசத்தை அவர்களுக்கு கொடுக்கவில்லை. பெருமானார் மீது எப்படி நேசம் கொள்ள வேண்டும், இந்த சமூகத்திற்காக எப்படியெல்லாம் சிரமப்பட்டார்கள், எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார்கள் என்ற வழியை அந்த பெண்மணிகளுக்கு இன்றைக்கு போதிக்கவில்லை. இதுவே மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. அடுத்து நாம் சொல்லுகிறோம் உணவுடைய விஷயங்கள். எத்தனையோ பெரும் ஹோட்டல்களுக்கெல்லாம் சொல்லுகிறோமே, எத்தனையோ விதமான கறிகள், இறைச்சிகள் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அந்த இறைச்சிகள் ஹராமா ஹலாலா என்று யோசிப்பதில்லை. இன்றைக்கு காலம் மாறி போய்விட்டது. எத்தனையோ மாற்று மத நபர்களுடைய கடைகளுக்கெல்லாம் சொல்லுகிற பொழுது இறைச்சிகளை வாங்கி சாப்பிடுகிறோம். ஆனால் அந்த இறைச்சி ஹராமா ஹலாலா என்று யாரும் சிந்திப்பதில்லை. அந்த கடை நன்றான கடை, உணவுகள் அற்புதமாக இருக்கும் என்று சிந்தனை வந்து வருகிறதே தவிர இந்த வரக்கூடிய இறைச்சி ஹராமா ஹலாலா, அல்லாஹ்வினுடைய பெயர் சொல்லி அடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்று இன்றைய சமுதாயம் யோசிக்கும் விஷயத்திலே பின்தங்கி இருக்கிறது. காரணம், பெருமானாருடைய நேசம் அங்கே போதிக்கப்படவில்லை, பெருமானாருடைய நடைமுறைகள் அங்கே சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. நாம் யோசிக்கிறோம், யாருடைய உடல்கள், பெருமானார் அற்புதமான ஒரு ஹதீஸை சொன்னார்கள், யாருடைய உடல்கள் ஹராமால் வளர்ந்து விடுகிறதோ லா யதுகுலுல் ஜன்னா, அந்த உடல் சொர்க்கம் செல்லாது என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை விட்டும் அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பானாக. அதை போன்று இன்றைக்கு வாலிப தலைமுறைகள் போதைக்கு அடிமையாகி கிடக்கிறார்கள். எத்தனையோ சமுதாயத்திலே எத்தனையோ இடங்களில் வாலிபர்கள், நம்ம இடையில கூட பல நிகழ்வுகளை கேள்விப்பட்டிருக்கிறோம், போதையினால் பல வாலிபர்களை அடித்து கொன்றதாக எத்தனையோ செய்திகளை நம்முடைய இணையதள மூலமாக நம் செவிக்கு வருகிறது. என்ன காரணம்? அவரிடத்தில் என்ன பிரச்சனை? போதைக்கு அடிமையாகி கிடக்கிறார்கள். என்ன காரணம்? வாலிப வயதிலே சஹாபிகள் இருந்த வாழ்க்கை எப்படி இருந்தது? இன்றைக்கு இல்ல தலைமுறைகள் வாலிப பருவத்தை எப்படி கழித்துக் கொண்டிருக்கிறார்கள்? அவர்களுக்கு போதுமான நபியினுடைய போதனைகளை அவர்களுக்கு அங்கே போதிக்கப்படவில்லை, அல்லாஹ்வுடைய அச்சத்தை அங்கே போதிக்கப்படவில்லை, பெருமானாருடைய வழிகாட்டுதலை அங்கே போதிக்கப்படவில்லை. இன்றைய சமுதாயம் போதைக்கு வாலிபர்கள், பெரும்பாலான வாலிபர்கள் அடிமையாகி கிடக்கிறார்கள். பெயர்கள் சொல்லப்படுகிறது, முஹம்மது என்ற பெயரிலே இருக்கிறார்கள். எத்தனையோ இஸ்லாமிய பெயர்களோடு செய்தித்தாளிலே பதிந்து கிடக்கிறது. காரணம், அன்றைய தலைமுறைகள் என்று சொல்வதை விட அவருடைய பெற்றோர்கள்
பெருமானாருடைய போதனைகளை கற்றுக் கொடுக்கும் விஷயத்திலே, பெருமானாரை நேசம் வைக்கும் விஷயத்திலே குறை வைத்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல முடியும். பெருமானாரின் மீது நேசம் கொண்டவர்கள் வழி தவறியதாக வரலாறே கிடையாது. பெருமானாரினுடைய வாழ்க்கையை தன் வாழ்க்கையோடு இணைத்தவர்கள் மிகப்பெரிய பின்னடைவுக்கு தள்ளப்பட்டதாக எந்த வரலாறும் கிடையாது. அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு ஆற்றிய பணிகளும் அர்ப்பணிப்புகளும் எண்ணினை வாயினால் சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளவு அற்புதங்களையும் போதனைகளையும் பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். சஹாபிகள், கொஞ்சம் சஹாபிகளின் பாக்கி நம்முடைய சிந்தனைகளை திருப்ப வேண்டும். எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு இந்த கண்களை கொண்டு என்னென்ன ஹராமுகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னென்ன ஹராமுகள். வரலாற்றிலே ஒரு சஹாபியுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. இமாம் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அப்துல்லா இப்னு ஸைத் இப்னு அப்து ரப்பிஹில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரை பார்த்து பார்த்து வாழ்ந்தவர்கள். பெருமானாரை பார்த்து பார்த்து வாழ்ந்தவர்கள். இந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும் நன்றாக. பெருமானாரை அதிகமாக நேசம் கொண்டவர்கள், அதிகமாக பாசம் வைத்தவர்கள், பெருமானாரை பார்த்து பார்த்து வாழ்க்கையில் வாழ்ந்தவர்கள். ஒரு நாள் அவர்களுக்கு தகவல் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி விட்டார்கள் என்ற செய்தி அவருடைய காதுக்கு வருது. இவ்வளவு ஆண்டுகளாக, இவ்வளவு நாட்களாக 2 கண்களால் என் பெருமானாரை பார்த்து கொண்டிருந்தனே, இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே அடுத்த வார்த்தை அவங்க சொன்னாங்க, துவா செஞ்சாங்க. என்ன வார்த்தை தெரியுமா? அல்லாஹும்ம அஅமினி ஹத்தா லா அரா ஷைஅன் பஅதஹு. யா அல்லாஹ், இவ்வளவு நாளாக இந்த கண்களை கொண்டு என் ஹபீபான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்துட்டேன். எனவே இதுக்கு பின்னாடி ரசூலா பார்த்துட்டேன். இதுக்கு பின்னாடி இந்த கண்ணை கொண்டு நான் யாரையும் பார்க்க கூடாது. என் பார்வையை எடுத்து விடு என்று துவா செய்தார். என் பார்வையை எடுத்து விடு என்று துவா செய்தார்கள். அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, நான் எப்பொழுது மறுமையிலே பெருமானாரை பார்ப்பனோ அந்த நேரத்தில் எனக்கு கண் பார்வையை கொடுத்தால் போதும். பெருமானார் இல்லாத உலகத்தில் நான் யாரையும் பார்ப்பதற்கு விருப்பப்படவில்லை. ரப்பை, என் கண் பார்வை எடுத்துவிடு என்று துவா செய்தார்கள். அந்த நிலமே அவருடைய கண் பார்வை வாங்கப்பட்டது என்று ஹதீசுகளிலே பார்க்க முடிகிறது. சஹாபிகளுடைய வாழ்க்கை தான் நமக்கு மிகப்பெரிய வழிகாட்டுதல். நம் பிள்ளைகளுக்கும் அவர்களை கொண்டுதான் நாம் வழிகாட்ட வேண்டும் என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கடமைப்படுகிறோம். ஏனென்றால் இன்றைய சமுதாயத்திலே மிக கண்டிப்பாக கவனமாக தேவை. பெருமானாருடைய நேசம் என்பது மிக அவசியம். ஏனென்றால் ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். சஹாபிகளும் சாலிஹின்களும் இறைநேசர்களும் பெருமானார் மீது கொண்ட காதல், அவர்கள் மீது எந்த அளவுக்கு ஆசையோடு இருந்தார்கள். கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாறை படிக்கிற பொழுது நம்முடைய கண்கள் எல்லாம் கண்ணீர் வெடிக்கும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், உஹதுடைய போர்க்களம், அந்த நேரத்திலே கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு புது தம்பதி கல்யாணம் முடிச்சுட்டு உடனே உஹது போருக்கு வந்துட்டாங்க. வந்த நேரத்துல எதிரிகளுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கிறது. அந்த நேரத்தில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அம்பு வருகிறது. கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு நின்று கொண்டிருக்கிறார்கள். அதை தடுப்பதற்கு அவரிடத்தில் கையில் வாள் இல்லை, கேடயம் இல்லை. என்ன செய்வது என்று தெரியவில்லை. பெருமானாரை நோக்கி வருகிற அம்பை தன்னை கொஞ்சம் குதித்து விட்டு அந்த அம்பை தன்னுடைய கண்ணிலே வாங்கி கொண்டார்கள். கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அந்த அம்பு குத்தியதிலே அவர்களுடைய கண்ணும் அம்பும் கீழே விழுந்துருச்சு. கண்ணில் இந்த ரத்தங்கள் வழிந்து கொண்டிருக்கிறது. கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அந்த கண்ணை எடுத்துக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கேட்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன கத்தாதா, கண்ணி யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள். எப்படி நடந்த நிகழ்வை சொல்லுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களை நோக்கி ஒரு அம்பு வந்து கொண்டிருந்தது எதிரிகளால். அதை தடுப்பதற்கு என்னிடத்தில் கையில் வாள் இல்லை, கேடயம் இல்லை. கேடயமாக என்னுடைய கண்ணை பயன்படுத்தி கொண்டேன் நாயகமே. என்னுடைய கண்ணில் வந்து அம்பு குத்தி விட்டது, கண்ணும் அம்பும் கீழே விழுந்து விட்டது நாயகமே. இதை நீங்க தான் ஒட்ட வைத்து தர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் பெருமானாரிடத்திலே.
எவ்வளவு நேசம் கொண்டவர்களாக இருந்தால் உரிமையோடு பெருமானாரிடத்திலே கேட்கிறார்கள். பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ்விற்காக வேண்டி பொருத்தப்பட்டுக் கொள் என்று சொன்னார்கள். கத்தாதா ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்காக எதை வேண்டுமானாலும் நான் பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் நான் புதுசா திருமணமாய் இருக்கிற ஒரு புது தம்பதி நாயகமே, நான் இதே கோலத்தில் வீட்டிற்கு சென்றால் என் மனைவி அதை வெறுக்கக்கூடிய நிலை சில நேரத்தில் ஏற்படும். எனவே அது இல்லாமல் நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும் சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்தான் அந்த கண்ணை எடுத்து கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்ணிலே பொருத்தி தன்னுடைய உமிழ் நீரை எடுத்து தடவினார்கள். கண் அப்படியே ஒட்டிவிட்டது. வரலாற்றிலே பதிவுப்பட்ட அற்புதமான ஒரு செய்தி. அப்ப அவங்க சொல்றாங்க, என்னுடைய வாழ்க்கையில அடுத்து இந்த கண்ணுல வேணா கண்ணு வலி வரும், எந்த கண்ணை ரசூலா எடுத்து ஒட்டினாங்களோ அந்த வரல மௌத்தார வரைக்கும் எனக்கு கண்ணு வலியே வந்ததில்லைன்னு சொன்னாங்க கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் அதிகம் நேசம் கொண்டவர்களாக சஹாபிகள் வாழ்ந்தார்கள். எனவே நாம் சொல்லுகிறோம், இன்றைய நவீன உலகத்திற்கு பெருமானாருடைய நேசம் என்பது தேவை. எனவே இன்றைய சமுதாயம் நம் பிள்ளைகளுக்கு அந்த நேசத்தை போதிக்கும் விஷயத்திலே கொஞ்சம் நம் கவனம் குறைவாக இருக்கிறோம். எனவே கொஞ்சம் கண்டிப்போடு அக்கறையோடு நம் பிள்ளைகளுக்கு அந்த போதனைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த நசீபை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தரல் புரிவானாக. அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் பெருமானாரை நேசிக்கக்கூடிய முஹிப்பீன்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி தந்தரல் புரிவானாக. சொர்க்கத்திலும் பெருமானாரோடு இருக்கும் நசீபை அல்லாஹ் தந்தரல் புரிவானாக. இன்றைய தலைமுறை வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு அதிகமாக அவருடைய உள்ளத்திலே நபியினுடைய நேசத்தை பதிய வைக்கும் மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தரல் புரிவானாக என்று துஆ செய்து என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه يكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. رب رحمهما كما ربياني صغيرا. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.